செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மின்பற்றாக்குறையினால் பாதிப்படையாமல் தொடர்ந்து உற்பத்தியை பெருக்குவதற்காக அந்நிறுவனங்கள் 320 kVA திறன் அளவுக்கு மின்னாக்கிகளை பயன்படுத்திக் கொள்ளவும், இந்த மின்னாக்கிகளை நிறுவுவதற்கான மானிய உச்சவரம்பை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான மேம்பாட்டிற்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு முக்கியமானதாகும். இந்நிறுவனங்கள் அதிக அளவு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்துவதால் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு சலுகைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு அளித்து வருவதாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நிலவும் மின்பற்றாக்குறையில் இருந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படாமல் தொடர்ந்து உற்பத்தியை பெருக்குவதற்காக அந்நிறுவனங்கள் நிறுவும் மின்னாக்கிகளுக்கு அதிக அளவு மானியம் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு முடிவெடுத்துள்ளது. ஏற்கனவே 125 kVA திறன் கொண்ட மின்னாக்கிகளை உபயோகப்படுத்தும் நிறுவனங்களுக்கு அதன் விலையில் 25 விழுக்காடு அல்லது அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் மானியமாக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு வரும் 125 kVA திறன் கொண்ட மின்னாக்கிகள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் உற்பத்தியை தொடர்வதற்கு போதுமானதாக இல்லாத காரணத்தினால் 320 kVA திறன் வரையிலான மின்னாக்கிகளை நிறுவவும், இதற்கான மானிய உச்சவரம்பினை 1,50,000 ரூபாயில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இந்த சலுகைகள் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும். மேலும் இந்த சலுகையை பெற ஏற்கனவே விண்ணப்பிக்காத நிறுவனங்களும் பயன்பெறும் வகையில் அந்நிறுவனங்கள் புதிதாக விண்ணப்பிக்க 3 மாத கால அவகாசம் அளிக்கப்படுகிறது. அரசு அளிக்கும் இந்த சலுகை மானியத்தினால் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உயர்தர சக்தி கொண்ட மின்னாக்கிகளை நிறுவி தங்கு தடையின்றி தொழிற்சாலைகளின் உற்பத்தியினை தொடர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்றும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 143 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட 2,18,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பெருநகர காவல்துறை ஆணையர் திரு திரிபாதி, மாநகரில் குற்றச் செயல்களை முழுமையாக ஒடுக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கடந்த 2 மாதங்களில் மட்டும் 205 வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகள் 143 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த குற்றவாளிகளிடம் இருந்து 880 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ 500 கிராம் வெள்ளி உள்பட 2,18,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். டெஃபினட்டா நமக்கு எல்லா ஏஜென்சிஸ் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னுடைய ஒத்துழைப்பு வேணும், அவங்களுடைய கோஆபரேஷன் கண்டிப்பாக வேணும். காலேஜ் அத்தாரிட்டிஸ் இருந்தால் சரி, பப்ளிக்ல பொதுமக்கள் இருந்தால் சரி, எல்லா விதமான நமக்கு என்னென்ன கோஆபரேஷன் பண்ணணும் அந்த கோஆபரேஷன் நமக்கு வேணும். கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து இதுவரை குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 239 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஆணையர் தெரிவித்தார். சென்னை மாநகரத்தில் உள்ள வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளில் வாடகைக்கு குடியிருப்போர் பற்றிய முழு விவரங்களையும் காவல்துறைக்கு தெரிவித்தால் குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு உதவியாக இருக்கும் என்றும் திரு திரிபாதி கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் ஓட்டி அருகே கடந்த 21ஆம் தேதி இருசக்கர வாகனம் ஒன்றின் மீது மாநகர அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தை சேர்ந்த திரு முத்து என்பவரின் மனைவி திருமதி பிரியா பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தியை அறிந்து தாம் மிகவும் துயரமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சாலை விபத்தில் அகால மரணமடைந்த பிரியாவின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அந்த குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 1 லட்சம் ரூபாய் வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. எகிப்தில் உள்ளூர் கால்பந்து சங்கம் ஒன்றுக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து பாதுகாப்பு படை போலீசாருக்கும் கால்பந்து ரசிகர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. அதில் ஒருவர் உயிரிழந்தார். எகிப்து நாட்டில் உள்ள சயத் துறைமுக நகரில் உள்ள ஆல் மஸ்ரி என்ற கால்பந்து கிளப் ஒன்றுக்கு எகிப்து கால்பந்து அசோசியேஷன் 2 ஆண்டு தடை விதித்துள்ளது. கடந்த மாதம் அங்கு நடைபெற்ற போட்டி ஒன்றின் போது கலவரம் உருவானதில் 74 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எகிப்து கால்பந்து அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கால்பந்து ரசிகர்கள் இன்று சயத் நகரில் பெருமளவில் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் ரசிகர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் பாதுகாப்பு படை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டார், 18 பேர் காயமடைந்தனர். இந்த மோதல் சம்பவம் எகிப்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை வழங்குபவர்கள் ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். சுத்தமான தங்கத்தை தேர்ந்தெடுங்க. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 352 ரூபாய் அதிகரித்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 44 ரூபாய் உயர்ந்து 2673 ரூபாய்க்கும், சவரன் 21,384 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் அதிகரித்து 61,100 ரூபாயாக உள்ளது. தங்கம் விலை வழங்கியவர்கள் ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். சுத்தமான தங்கத்தை தேர்ந்தெடுங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்காக 25,63 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக பல்வேறு சலுகைகள் வழங்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா மாற்றுத்திறனாளிகளின் வங்கிக் கடன்களுக்கான வட்டியை முழுவதுமாக அரசே ஏற்கும் என்றும் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மின் பற்றாக்குறையால் பாதிப்படையாமல் இருக்கும் வகையில் மின்னாக்கிகள் நிறுவுவதற்கான மானிய உச்சவரம்பை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இத்தாலி சுற்றுலா பயணிகள் கடத்தலை தொடர்ந்து பிஜு ஜனதா தள எம்எல்ஏ ஒருவரையும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கடத்தி சென்று விட்டதால் ஒடிசாவில் பதற்றம் நிலவுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு ஆங்கிலம் மற்றும் தமிழில். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயா பிளஸ் செய்தி சேனலை பாருங்கள். வணக்கம்.